நடுவர் அவர்களே, எங்கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு 5000 ரூபாய் காசு நான் கொடுக்க கூடாதா? கூட பிறந்தவளுக்கு இவ்வளவு கூட நாம கொடுக்காத ரோட்ல இருக்கிறவனா கொடுப்பேன். பொண்டாட்டி காணல இருந்தா கொடுக்கற கூட மாட்டா. ஏன்னா அவன் மத்திய அரசாங்கம், நாம மாநில அரசாங்கம். அங்க கையெழுத்தானாத்தான் இங்கே ஜியோ பாஸ் ஆகும். திரும்பி பார்த்தா ஆளை காணோம். சரி வில்ல போடுறதுக்கு கொடுக்கலாம். எபோ டேர்ன் பண்ண பாருங்க, சமையல் வீட்டுல இருந்து ஒரு சத்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மைக் டெஸ்டிங் கம் ஹியர். இங்க வாடா லூசு பயலன்னு அர்த்தம். உள்ள போனேன், எனத்துக்கு வந்துக்கிறோம் கொக்கா அப்படின்னா 5000 பணம் வேணுமாமா, அதுக்கு தான் வந்துக்கிறான்னு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, உனக்கு கேட்காத அன்னைக்காவது சொன்னது உண்டா? உனக்கு கேட்டுட்டு கொடுக்குறோம்னு சொன்னேன் அப்படின்னு. அப்படியா, 2 வாரம் தானே எந்திரிச்சிங்கன்னு சொன்னான். நாங்கள் 2 பேசுனது வீட்டில் இருந்து ஒட்டு கேட்டிருக்கிற பொம்பளைக்கு புத்தி அது என்னைக்கு மாற போகிறதில்ல. நான் மாறுகிட்டேயும் பேசுகிறேன், குசு குசுன்னு பேசுனாலும் காற்றுல கேட்டுரு. சரி கொடுக்கிட்டா வேண்டாமான்னு என்ன சொல்லணும்? கொடுத்துருங்கன்னு சொல்லு. இல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லு. அவ்வளோதான். கூட்டுங்கோண்டான். எனக்கு இன்பம் கொழுது 2 பக்கம் சாஞ்சு போச்சு. ஒரு நாளும் திருவாயில் இப்படி ஒரு வார்த்தை வராதே அப்படின்னு இப்படி டேர்ன் பண்ணேன் பாருங்க. இதுங்க 5000 மட்டும் கொடுக்காதீங்க. மாடு 16 இப்படி பிடிச்சி கொடுங்க. பூமி 17 ஏக்கரா எழுதி கொடுங்க. கொம்பானாக 40 பவன் எடுத்து கொடுங்க. கொக்கானாக 65 பவன் அதையும் கொடுங்க. நான் போட்டு வந்து 70 பவன் அதையும் கொடுங்க. எல்லாத்தையும் கொடு, இணைய பயணி நடு தெருவில் விடு. அவன் கேட்டது எத்தனை? 5000 ரூபாய். அதோட முடிஞ்சிருக்குமா? டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். ஆண்களை போல ஒரு அப்பாவி எங்கால் உண்டாங்க. எங்களுக்கெல்லாம் வெள்ள மனசுங்க.